ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரொம்பவே சோகத்தோட ஹாஸ்பிட்டலில் விட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா தடுத்து நிறுத்துறாங்க. கார்த்திக் கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கும்போது, என்ன அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபாவுக்கு என்ன தான் நடந்துச்சுது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கிட்டையுமே நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறீங்க, என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அவளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, தீபா இது வரைக்கும் வீட்டுக்கு வரல, அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க தானே செய்யுது, அது அப்படி தான் நினைக்க தோணுது அப்படிங்கும்போது, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நினச்சிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்ன இந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறான், கேட்டதுக்கு ஏதாவது பதில சொல்கிறான்னா அவன் பாட்டுக்கு என்னமோ நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், நான் என்னென்னு நினைக்கிறதுக்கு. ஆனால் தீபா மட்டும் கண்டிப்பாக உயிரோடே வந்துடக்கூடாது, அவள் உயிரோட வந்துட்டான்னா அவ்வளோதான், என் கதையே முடிஞ்சு போச்சு, கடவுளே உனக்கு நான் என்ன பரிகாரம்னாலும் பண்ணுறேன், அந்த தீபா மட்டும் உயிரோடே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி காரை ஓட்டிகிட்டே வராங்க. ஆனால் தீபாவை பற்றி ரொம்பவே நினச்சி சோகத்தோடு வராங்க. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் கொண்டு காரை நிறுத்திட்டு இந்த கார்த்தி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளே, நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே நான் கேட்டது கிடையாது, ஆனால் இப்போ நான் கேட்குறேன், எனக்கு என் அம்மாவும் வேணும், என்னுடைய மனைவியும் வேணும், ரெண்டோரும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னுடைய மனைவி வந்தால் தான் எங்கள் அம்மாவையே காப்பாற்ற முடியும், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, ஆனால் நீ நினச்சா கண்டிப்பாக நீ நல்லதே எனக்கு செய்து தர முடியும், அதனால் நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கடவுளை வேண்டிட்டு அவங்க அங்கே பாட்டு உட்கார்ந்தாங்க. சோகத்திலே நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க தீபாவை பற்றி. அப்போ பார்க்கும்போது ஒரு வண்டியில் ஒரு 4-5 பேர் இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா அவங்க சாமி மாதிரிக்கு வேஷத்தை போட்டுட்டு அவங்க இறங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் மட்டும் அவங்க பக்கத்தில் உட்காருந்தாங்க. அவங்க முருகர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கார்த்தி பக்கத்தில் உட்காருந்தாங்க. உட்கார்ந்ததுமே கார்த்தி கேட்குறாங்க, என்னப்பா நீங்களாம் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் ஒரு கோயிலில் இப்படி வேஷம் போட்டு வரோம், எங்க அப்பா அம்மா பார்வதி சிவனா வேஷம் போட்டிருக்கிறாங்க, எங்க அண்ணன் பிள்ளையார் மாதிரிக்கு வேஷம் போட்டிருக்கிறாங்க, நான் முருகரா வேஷம் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பேர் கார்த்தி அப்படிங்கிறாங்க. சரி சார், உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் பேர் தான் என்னுடைய பேர் அப்படிங்கிறாங்க. என் பேர் கார்த்தி தான் அப்படிங்கும்போது, அப்படியா சார் உங்கள் பேர் கார்த்தி அப்படின்னு கேட்கும்போது, என்னை சார்லாம் கூப்பிட வேண்டாம், நீ கார்த்தின்னு சொல்லி கூப்பிட்டாலே போகிற அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி, எதுக்காக இந்த கோயில் இப்படி தனியாக உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு கொடுத்ததை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, உங்ககிட்ட பத்திரமா ஒன்று கொடுத்தாக்கி அதை நீ பார்க்க மாட்டியா, பத்திரமாட்டு இப்படியே தொலைச்சிருந்து நிற்ப அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக அது உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அந்த தம்பி அவங்க கார்த்திட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஜீப்பை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த போலீஸ்கார் ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்திட்டு வெளியே ஒரு பேசிட்டு இருக்கிறாரு. கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டை நெருங்கிட்டோமா அப்படிங்கும்போது, இப்போ தமிழ்நாட்டில் தான் சார் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுது, இங்கே வச்சு தான் ஒரு இடத்துல இந்த பொண்ணை நம்ம என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இது சரியான இடம் தான், நேற்றுக்கு தான் 2 பேரும் மலை உச்சிலேருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க, அவங்க உடம்பு கூட கிடைக்கல, அப்படிப்பட்ட இடமாக்கும், இங்கே மட்டும் வச்சு நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா யாருக்குமே எதுவுமே நடந்தது தெரியாது அப்படிங்கவும், சரி அந்த கான்ஸ்டபிளை சுட்டுட்டா அதனால அந்த பொண்ணை நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட வேண்டியதா அப்படிங்கிறாங்க. இதை அந்த ஜீப்புக்குள்ளே இருந்து அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கான்ஸ்டபிள் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏயா எந்திரி அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நீ எதுக்காக என்னை எழுப்பிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் கேட்கவும், உன்னை கொஞ்ச இடத்துல சுட போகிறாங்க, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட முகத்தை காட்டாமல் இருக்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, என்ன சுட போகிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிதான் இன்ஸ்பெக்டர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு, நீ வேணா போய் விசாரிச்சுக்க அப்படிங்கும்போது, இப்போ கான்ஸ்டபிள் வெளியே வராங்க. என்னங்க என்னை ஷூட் பண்ண போறீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லையே அந்த பொண்ணு அப்படி தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பொண்ணை காட்டுறாங்க. பார்த்தோம்னா அவங்க அச்சஸில் அப்படியே தீபா மாதிரி இருக்கிறாங்க. என்னம்மா நாங்கள் ஏதாவது பேசுனா அதை கேட்டுட்டு இப்படி தானே சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எப்படி இருந்தாலும் என்னை கொஞ்ச நேரத்தில் என்கவுண்டர் போட போறீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆசை அப்படிங்கும்போது, எனக்கு வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசை, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன சார் கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படிங்கவும், சரி சரி இந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தோம்னா கார்த்தியும் அந்த பையனையும் தான் காட்டுறாங்க. என்ன தம்பி உன் கூட உங்க அப்பா அம்மா ஒருத்தரையும் காணல, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா போயிட்டாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிற, நீ உன் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமா சார் எப்பவுமே அவங்க
கொண்டு வந்த வண்டியில் போய் எனக்கு போர் அடிச்சு போச்சுது, நீங்கள் வந்து உங்கள் காரில் கொண்டு என் வீட்டில் கொண்டு விடுவீங்களா அப்படிங்கும்போது உனக்கு உன் வீடு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சரி வா தம்பி நான் உனக்கு கொண்டு வீட்டில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த பையனை வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தம்பி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது கார்த்தி, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பி அப்படிங்கும்போது அதுக்கு என்ன உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹோட்டல் வந்ததுமே வந்து அந்த பையனை அழைச்சிட்டு கார்த்தி வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ உனக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கும்போது எனக்கு தோசை போகிற அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தோசை வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. அதே ஹோட்டலுக்கு வந்து தீபா மாதிரிக்கு இருக்கிற அந்த கீதாவை அழைச்சிட்டு இந்த கான்ஸ்டபிள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி வந்து அவர் வந்து எதையோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள கடந்து தான் போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி போய் உட்காருதாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து சாப்பாடு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கையில் வந்து அந்த விலங்கு இருக்குது. இதை வந்து கார்த்தி கூட வந்திருக்கிற அந்த பையன் வந்து பார்த்துருந்தாங்க. சார் கார்த்தி அந்த அக்காவை பாருங்களேன், அந்த அக்கா கையில் வந்து ஒரு காப்பு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து அவங்க வந்து முகத்தை மறைச்சிருக்க மாதிரி இருக்குது. உடனே வந்து கார்த்தி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ சாப்பிடு, அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டு இருந்திருப்பாங்க பொழுக்கு, கைது பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அந்த பையனும் அதே மாதிரிக்கு வந்து தீபாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இந்த பையனை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு விடுறதுக்காக வராங்க. இதுதான் உன் வீடான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இதுதான் எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. சரி கார்த்தி நீ பத்திரமா போ, நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அந்த பையனை இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வந்து காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபா சாப்பிட்டு முடிச்சதுமே கையை கழுவிட்டு வந்துடுதுன்னு சொல்லும் போது அப்போ கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க இங்கே பாரு எங்கே தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினச்சிடாது அப்படிங்கும்போது நான் எங்கே சார் தப்பிச்சு போக முடியும், அதான் ஒன்றுக்கு 4 பேர் என்னை சுற்றி நின்றுட்டு இருக்கிறீங்களே நான் எங்கே தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. வந்து பார்க்குறாங்க இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை சோழியை முடிச்சு போடுவாங்க, இவங்கேருந்து தப்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தீபா மாதிரிக்கு இருக்கிற அந்த கீதா வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரமாக கான்ஸ்டபிள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்னையா அந்த பொண்ணை ஆளை காணலை, ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆளை காணலை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கும்போது அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க வந்து காணலை. இதை பார்த்ததுமே வந்து கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாங்க சார் அந்த பொண்ணு நம்ம கண்ணில் மண்ணவாரி போட்டுட்டு போயிட்டா, அவளை ஆளை காணலை அப்படிங்கிறாங்க. என்னையா இதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சு, இவளை வெளியே விட்டோம்னா அவ்வளோதான், இவ ரொம்பவே மோசமானவா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்து எல்லாருமே வந்து அவங்கள தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் கையில் நம்ம வந்து கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஓடி வந்து நேராக கார்த்தியோட காரில் வந்து அவங்க மோதவும் அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிருந்தாங்க. கார்த்தி வந்து அதிர்ச்சியோட அவங்க காரை நிறுத்திட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வந்து அவங்க தீபா மாதிரியே இருக்கிறாங்க. ஐயோ தீபாவா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க மயக்கத்தில் இருக்கிறனால வந்து அவங்க எதிக்கலை. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க போலீஸ் ஜீப் வர மாதிரிக்கு சவுண்டு கேட்குது. இவங்க கையில் என்னென்னா விலங்கு இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்திக் ஒன்றும் புரியல. ஆனால் போலீஸில் வந்து இவங்க சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா நினச்சிட்டு அந்த கீதாவை வந்து காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுமே அவங்க தண்ணிலாம் தெளித்து கார்த்தி வந்து எழுப்பவும் அவங்களும் எந்திரிச்சிருந்தாங்க. நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தீபா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் தான் உங்கள் கார்த்தி அப்படிங்கிறாங்க. என்னது நீங்கள் வந்து என்னுடைய கார்த்தியா, என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் தீபா ஏன் தீபா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தீபான்னு கூப்பிடுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, நான் இன்னும் தீபா கிடையாது, என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க. என்னது கீதாவா, என்ன சொல்கிற, கீழே விழுந்ததில் ஒருவேளை பழசெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது நான் பழசையே மறக்கல புதுசையே மறக்கலை, என் பேர் கீதாவாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னுடைய தீபா தானே அப்படிங்கும்போது நீங்கள் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, என் பேர் தீபா கிடையாது, என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, நீங்கள் எதுக்காக வந்து உங்கள் கையில் வந்து விலங்கு போட்டிருக்கிறாங்க, நீங்கள் போலீஸில் எப்படி சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது ஆமாம் தப்பு பண்ணனாக்கி போலீஸில் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க அப்படிங்கும்போது என்ன தீபா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது என்னங்க நான் தீபா கிடையாதுங்க, நான் கீதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு கார்த்தி வந்து பார்த்தோம்னா தீபாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. இது என்னுடைய மனைவி தீபா, இவங்களை காணாமல் தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், அவங்களே மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உன்னுடைய ஒய்ஃப் வந்து காணாமல் போயிட்டாங்களா, அதனால தான் வந்து என்னை பார்த்ததுமே வந்து தீபான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்படியே அச்சாஸ்லாம் அவங்க என்ன மாதிரிக்கே இருக்காங்களா அப்படின்னு கீதா சொல்லவும் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கீதா வந்து சொல்கிறாங்க நான் என்னுடைய ஊர் வந்து ஆந்திராவாக்கும், நான் அங்கே வந்து சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன், இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய பழியை வந்து என் மேலே சுமத்திட்டாங்க, அதனால தான் போலீஸ் என்னை கைது
செய்யிட்டாங்க. ஆனால் வந்து நான் தப்பு பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க நான் எவ்வளோ சொன்னாலும் என்னை கேட்க மாட்டேக்காங்க. என்னை என்கவுண்டர் பண்ணதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க கிட்டேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுன்னு தான் கார்த்திக்கு உண்மை தெரியுது. அப்படியா, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே என்னுடைய ஒய்ஃப் மாதிரிக்கே இருந்தீங்களா? அப்போ நான் என் தீபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திக்கு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து அருண் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி நீ எங்கே இருக்கிற? அம்மா வந்து ரொம்பவே சீரியஸாக இருந்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் வந்து கை விரிச்சிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க தீபா வந்தால் மட்டும்தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரமாக வா, நாங்களாம் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறோம். தீபா கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் இது கேட்டதுமே கார்த்தி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறாங்க. தீபா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கிட்டதுமே அருண் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. தீபா கிடைச்சிட்டால, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கவும் அப்போ நீ சீக்கிரமாகவே தீபாவை அழைச்சிட்டு வா, அப்போ தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா கார்த்தி வந்து கீதாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதுபடி பார்த்தோம்னா கார்த்தி வந்து எப்படியாவது தன்னுடைய அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவெடுத்து கீதாவை வந்து தீபாவாக வந்து அவங்க கண்டிப்பாக அழைச்சிட்டு போவாங்க. இதுக்கு வந்து கீதா வந்து சம்மதிப்பாங்களா? அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்கு கார்த்தி என்ன பண்ணுவாங்க? அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க? அப்போ தீபா வந்து உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் காட்டலை. ஆனால் தீபா அப்படிங்கிற ஒரு புது கேரக்டரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து தீபா மாதிரிக்கு இந்த வீட்டில் வந்து நடிக்க ஆரம்பிப்பாங்களா? அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.